Any summer holidays kannu? Call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. சின்ன பட்ஜெட்ல ஆரம்பிக்கக்கூடிய படங்களுமே இப்போ ஒரு பெரிய வெற்றியை அடைஞ்சுக்கிட்டே தான். நல்ல கதைகளுக்கான விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது மக்கள் வந்து அதை வரவேற்க எப்பவுமே தயாரா இருக்காங்க. பெரிய படமோ சின்ன படமோ வரவேற்பு மக்கள்கிட்ட இருக்கா? ஆமா இருக்கு, உண்மை. ஆனா பெரிய படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க, சின்ன படத்தை சேர்க்கறதுக்கு யார் இருக்கா? உங்களுடைய இந்த கதாபாத்திரங்களுடைய தேர்வு எதன் அடிப்படையில் அமைது? Actor should not search a role. The role should search an actor. இதுல என்னுடைய தேர்வு முக்கியம் அல்ல. ஒரு நடிகரா இருந்தவரு இன்னைக்கு ஆளுமையோட ஒரு கட்சியினுடைய தலைவரா மாறி இருக்காரு. நீங்க சொல்லுங்க, நண்பரை இப்ப எப்படி தலைவரா பாக்குறீங்களா? நம்ம கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் அர்ப்பணிப்போட நாட்டு மக்களுக்காக ஒரு கட்சி தலைவர்களாக மாறுறாங்க அப்படிங்கிறத நான் மகிழ்ச்சியாக தான் பார்க்குறேன். ஏன்னா திரு வடிவேல் அவர்கள் இன்னைக்கு வரைக்குமே மக்கள் மனதில் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னா என்ன காரணங்கள் நீங்க அடிப்படையாக சொல்றீங்க? ஊடகம் தான் முக்கிய காரணம். அவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் அவருடைய இந்த மீம்ஸ், இன்ஃபேக்ட் வடிவேலுக்கு மாத்திரமல்ல, அத்தனை நகைச்சுவை நடிகர்களும் வாய்ப்புகள் இல்லாத தருணங்கள் எல்லாமே ஃபில்டு பை மீம்ஸ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிரன் ஸ்டுடியோஸ். நான் ராம்குமார். இன்னைக்கான கான்வர்சேஷன்ல நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃபைண்டர் திரைப்படத்துக்காக படத்துல லீட் ப்ளே பண்ணியிருக்கக்கூடிய சார்லி அவர்கள் அண்ட் படத்தை டிரெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய வினோத் ராஜேந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு படத்துக்காக, ஃபைண்டர் படத்துக்காக. நிறைய நல்ல விஷயங்களோட இந்த ஃபைண்டர் படத்தினுடைய ட்ரெய்லரையும் பார்த்துருக்கோம். நிறைய விஷயங்கள் கேட்கும் போதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி பேசுவோம். ஒரு நீண்ட நெடிய பயணத்தில் எத்தனையோ கதாபாத்திரங்கள் அப்படிங்கும்போது ஃபைண்டரில் கூட ஒரு முக்கியமான ஒரு முதன்மை கதாபாத்திரம் அப்படிங்கும்போது உங்களுடைய இந்த கதாபாத்திரங்களுடைய தேர்வு எதன் அடிப்படையில் அமைது? இல்லை என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஒரு இயக்குனர் உங்ககிட்ட வந்து ஒரு படத்துடைய கதையோ இல்லை கதாபாத்திரத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது? இதில் என்னுடைய தேர்வு முக்கியம் அல்ல, அந்த படைப்பாளியுடைய தேர்வில் நான் இருக்கிறேங்கிறது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஆக்டர் ஷுட் நாட் சர்ச் அ ரோல், த ரோல் ஷுட் சர்ச் அன் ஆக்டர். அது எப்பொழுதும் ஒரு நடிகனுக்கு வைக்க பெறாது. எனக்கு இப்போது கிருமி, மாநகரம், ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி படத்திற்கு பிறகு எனக்கு அப்படியே ஆரம்பித்தது. இது மட்டும்தான் காரணம். எனக்கு இப்படி இந்த மாதிரி உள்ள வேஷங்கள் எல்லாமே நான் தேர்வு செய்கிறேங்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான சார், பிரமாதமான ஒரு வேஷம் சார். ஒரு 5 நாள் ஒர்க்கு தான் அப்படின்னாங்கன்னா 5 நாளில் ஒரு திரைப்படத்துக்குள்ளே எப்படி கொண்டு வர இயலும் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஒரு அனுமானம் இருக்கும். நான் தப்பாக வச்சுக்காதீங்க, ஒரு 12 நாள், ஒரு 10 நாள் அந்த மாதிரி உள்ள ஒர்க்காக கொடுங்க. 5 நாளுங்கிறது ஸ்பேஸ் இந்த ஃபில்மில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நான் அந்த 5 நாள், 3 நாள், 10 நாள் ஒர்க்கெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். இப்போ 15 நாளில் ஓடிக்கிட்டு இருக்கு என்னுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே. அதனால் எனக்கு அப்படி கொடுங்க அப்படின்னு நான் வெரி பர்டிகுலராக இருக்கிறேன். அதையும் தாண்டி சில சமயங்களில் தவிர்க்க இயலாது. எப்படிப்பட்ட இதுகள் தவிர்க்க இயலாதுன்னா, சில படங்களில் அப்பியரன்ஸ் கம்மியாக இருக்கும், அந்த ரோல் பவர்ஃபுல் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அது நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு விரும்பி வருவாங்க. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் எல்லாவற்றையும் எதிர்கொள்வதை விட நான் செய்யும் பாத்திரங்களை எதிர்கொள்வது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் கருதுகிறேன். இயக்குனர் திரு வினோத் ராஜேந்திரன் அவர்கள், ஃபைண்டர் ஒரு நல்ல ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க, முதல்ல வாழ்த்துக்கள். இப்போ ஒரு கமர்ஷியல் ஃபார்மட் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணால் அதில் மாற்றலாம், மாற்றம் செய்யலாம், ஆட் ஆன் பண்ணலாம், குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம், எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம், ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ரோசஸ் என்ன வேணால் பண்ணலாம். உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து ஒரு திரைப்படத்தை எடுக்கும்போது அதனுடைய கையாடல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஃபைண்டர் ஒரு உண்மை சம்பவத்தினுடைய அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்டிருக்கக்கூடியது. இதில் அதிகமாக கவனத்துக்குள்ள கொண்டு வெறிய ஒரு விஷயமா என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு, அதே மாதிரி ஒரு 2.5 மணி நேரத்துக்கு ஒரு படமாக அது ஒரு மூவி ஃபார்மெட்டாக கொண்டு வரதுல ஒரு இயக்குனராக நிறைய க்ரியேட்டிவிட்டியும் தேவைப்பட்டிருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஃபைண்டர் எப்படி வந்திருக்கு? நான் என்ன எடுக்கணும்னு நினச்சோம் அதை 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 கதையாகவும் எழுதி முடிச்சிட்டேன். அதுக்கு என்ன ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணுமோ அதையும் கொடுத்துருக்கேன். நான் படமாகவும் எடுத்திருக்கேன். நான் நினச்சதை நான் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து இது உங்கள் கையில் தான் இருக்குது. அது எப்படி வந்திருக்கு, மற்ற விஷயம் எல்லாமே வந்து இனிமேல் அது மக்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்சு போய் 20ஆம் தேதி சேர்ந்துடும். சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க தான் சொல்லணும். பட் இந்த படத்து ஒரு உண்மை சம்பவத்தை எப்படி ஒரு 2.5 மணி நேரம் படமாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு கேட்டால், சினிமாவாக நம்ம ஒரு கதையை கன்வெர்ட் பண்ணும்போது அதை அந்த மீடியத்துக்கு அங்கே எடுத்துகிட்டு போகும்போது
அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா அதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்கணும், எஸ், நிறைய ஸ்க்ரீன் பிளேலயுமே சுவாரஸ்யத்தன்மைகள் அதிகமாக இருக்கணும். ஒரு எமோஷன்ஸ்னா ஒரு டாக்கு டிராமாவா ஆயிடக்கூடாது. ஆமா. ஸோ வந்து ஒரு வாய்ஸ் இல்லாத ஆட்கள், நமக்கு டேட்டாவே கிடைக்காத விஷயம் இதுதான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து தப்பே பண்ணாத கைதி நீ எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்மகிட்ட டேட்டாவே கிடையாது. நீங்கள் எங்கே போய் தேடினாலும் அந்த டேட்டாஸ் இருக்காது. ரொம்ப அரிதலும் அரிதாக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே தெரிய வரும். அது அரிதாக நடக்குது, வெளியே தெரியறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதை டச் பண்ணும்போது அது ரொம்ப சென்சிட்டிவாகவும் போயிடக்கூடாது, அது ரொம்ப கரெக்டாக நேர்த்தியாகவும் எடுத்துகிட்டு வரணும். சினிமா ஃபார்முலாலையும் அதை டீல் பண்ணிடும். ஓகே, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃபார்மெட் ஒன்று இருக்குல்ல, சாருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு டைமில் இந்த அம்மன் சீரீஸ், அதாவது அது அம்மனுக்கான படங்கள் ஹிட் ஆகும்போது அது மாதிரியான படங்கள், ஒரு காதல் படங்கள் போது ஒரு காதல் வரிசையில், இப்போ இந்த வில்லத்தனமான நிறைய இந்த ட்ரக்ஸ் சம்மந்தமான துப்பாக்கிகளோட சண்டை போடுற மாதிரி ஒரு கலாச்சாரத்தோட சோகால் கேஜிஎஃப், மாஸ்டர் இந்த மாதிரியான படங்கள் வரும்போது அதில் ஒரு மாற்றா ஃபைண்டர் மாதிரியான ஒரு படம், ஒரு த்ரில்லர் ஜான் இல்லை, ஒரு தப்பே செய்யாத ஒருவர் மாட்டிக்கிறார் அப்படிங்கும்போது அது எப்படி இந்த படத்தை நம்ம பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பிளாட் தான் மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா தயாரிப்புலையுமே நீங்கள் இருக்கீங்களா, அதனால தயாரிப்பாளர் வந்து ஃபஸ்ட் நான் ப்ரொடியூசருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். நான் ஒரு சப்ஜெக்ட் சொன்ன உடனேவே வந்து எதுவுமே பேசாமல் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன என்னோட ப்ரொடியூசர், என்னோட ரஜீவ் சுப்ரமணியம், அவருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கேட்டிங்க ஒரு அதுதான் சினிமாக்குன்னு நிறைய ஜானர் இருக்குது. துப்பாக்கி ஏந்தி தோட்டா செதறி அந்த ஐடியா ஆசை அப்படிலாம் இல்லாதவன் இல்லை நான். ஓகே, எனக்கு ஒரு மீடியம்குள்ளே ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தணும், அதில் எல்லா சுவாரஸ்யமும் இருக்கணும், அதில் ஒரு சின்ன செய்தி மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை தாட் தான். அதுவும் சினிமா தான், இதுவும் சினிமா தான். ஆனால் இதில் நிறைய வர்த்தகம் சம்மந்தப்பட்டிருக்கு சினிமாவில். சினிமா வந்து டோட்டலாக வந்து ஒரு பிஸ்னஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நான் எடுத்துடலாம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இதுதான் கஷ்டமாக இருக்கே ஒழிய அங்கே துப்பாக்கி தோட்டா செதறதுலையும் இங்கே ஒரு அப்பாவி மாற்றுறதுலையும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டும் சினிமா தான். பட் வர்த்தகமாக அது ரொம்ப பெருசாக இருக்குது, வர்த்தகமாக அதை எட்டக்கூடிய விஷயமா இது கொஞ்சம் இல்லை, அவ்வளோதான். குறும்படங்கள், அதாவது ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஆரம்பிக்கக்கூடிய படங்களுமே இப்போ ஒரு பெரிய வெற்றியை அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அதை நம்ம பிரித்து பார்க்க வேணாம், சின்ன படம் பெரிய படம்னு. நல்ல கதைகளுக்கான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது மக்கள் வந்து அதை வரவேற்க எப்பவுமே தயாராக இருக்காங்க. அது வேற்றுமொழி படங்களாக இருந்தாலுமே கூட இங்கே வரவேற்பு கொடுக்குறாங்க. சரியான கேள்வி. ஆனால் இதை கொண்டு போய் யார் சேர்ப்பான்ற கேள்வி இருக்குல்ல. பெரிய படமோ சின்ன படமோ வரவேற்பு மக்கள்கிட்ட இருக்கா? ஆமாம், இருக்குது, உண்மை. ஆனால் பெரிய படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க, சின்ன படத்தை சேர்க்கறதுக்கு யார் இருக்கான்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைய நல்ல படங்கள் இருக்குது, அந்த படம் நல்லா இருக்குது தெரியுமா அப்படின்னு நம்ம பேசிட்டு கடந்து போவோமே ஒழிய ஒரு யூட்டன் போட்டு தேட்டருக்குள்ளே போக மாட்டோம். இவ்வளோதான். அது அங்கே சுருங்கிடுது. படங்கள்லாம் ஒன்று தான், வர்த்தகம் வேற. ஒரு இயக்குனருக்கு எப்பவுமே ஒரு நல்ல நம்ம விஷனோட பொருந்தி போகக்கூடிய டெக்னீஷியன்ஸ், ஒரு டேலண்டான டெக்னீஷியன்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி நம்ம எதிர்பார்ப்புகளோட இணைந்து பணியாற்றக்கூடிய நடிகர்களுடைய தேர்வு, இதெல்லாமே அமைஞ்சிட்டாலே 50% ஆஃப் விஷன் ஆஃப் டிரெக்டர்ஸ்க்கு அந்த படத்தை கொண்டு வந்துடலாம். படத்தில் நடிகர்களுடைய தேர்வு அப்படின்போது சார்லி சார் இருக்காரு, நிலகல் ரவி இருக்காங்க, சென்ட்ராயன் அவர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான கதாபாத்திரங்களுடைய படம் அப்படிங்கும்போது இந்த நடிகர்கள் தேர்வு எவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு இந்த செலெக்ஷன் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ஃபைண்டரில்? நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், அதில் ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஆமாம், ஒரு சார்லி சார் இருக்காரு, சென்ட்ராயன் இருக்காரு, நிலகல் ரவி சார் இருக்காரு. அண்ட் இன்னொன்று நான் டோட்டலாகவே பிளான்டாக தான் அந்த ட்ரெய்லர் விட்டது. மொத்த கதையை சொல்லுவோம், பட் ப்ளே பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இவங்களை தேர்வு செஞ்சது. எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டேன். ஏன்னா நான் இது வந்து ஒரு ட்ரூ இன்சிடென்ட்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஐ கம்ப்ளீட் தி ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட். நான் முதல்ல வந்து ஃபுல்லாக அதை முடிச்சுட்டு அதுக்கு தேவையான ஆட்கள் ரொம்பலாம் அதை போட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கலாம் இல்லை. அந்த ஸ்கிரிப்ட் வந்து அது என்ன தேவையோ அதுக்கு ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்தோம், ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக யாரை கொடுத்துருக்கோமோ அவங்களை எப்படியாவது கமிட் பண்ணணும்னு ஒரு டார்கெட் வச்சோம். அதை நாங்கள் கமிட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். அது ஒரு பெரிய சவாலெல்லாம் இல்லை. எனக்கு வினோத் ராஜேந்திரன் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும் பொழுது, சார் இந்த மாதிரி ஒரு மீனவன் ரோல் சார், போட்டில் இந்த ப்ராப்ளம் வருது, நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்லிவிட்டு ஜெயிலுக்கு போகிறீங்க, உங்களை ஜெயிலிருந்து கொண்டு வந்துடுவாங்கங்கிற நம்பிக்கையில் போனீங்க, கொண்டு வர முடியல சார். அங்கே தான் ஃபில்ம் ஸ்டார்ட்ஸ். வாழ்வின் யதார்த்தம் இடிக்கிற ஒரு இடத்த இவர் மையமாக வச்சார். தென் இமீடியட்லி ஐ செட் எஸ், இந்த படம் நான் பண்ணுறேன் சார்.
இப்போ அவர் சொன்ன பதிலேருந்தே ஒரு கேள்வி உங்ககிட்ட நான் கேட்குறேன். ஒரு சில நடிகர்கள் இயக்குனர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. சில நடிகர்கள் எப்படின்னா, நீங்கள் எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுங்களேன், நீங்கள் இந்த கேரக்டர் சொல்கிறீங்களே இது எப்படி பண்ணணும், நீங்கள் எனக்கு ஒரு தடவை டெவலப் பண்ணுங்களேன் அப்படி. இயக்குனர்கள் நடிக்கணும்னு அவசியம் கிடையாது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். பட் உங்களுக்கு எது சரியாக மேட்ச் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தவங்களுக்கும் ஒரு கன்வீனியன்ட். ஆமாம். பட் டைரக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத ஒருவேளை ஆர்டிஸ்ட் கிட்ட போய் கேட்கும்போது நீ நடிச்சு காட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா ஒருவேளை அவருக்கு நடிக்க தெரியாம கூட இருக்கலாம். அதுதான் சொல்றேன். அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா நடிக்க தெரிஞ்ச டைரக்டர் அவர் நடிச்சு காமிச்சிருவாரு. நடிக்க தெரியாத ஒரு டைரக்டர் என்ன பண்ணுவாரு? ஸோ அவர் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாரு, அதை கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு கிரியேட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் அதுக்கு ஏதாவது அவர் அதுக்கும் ரெடியாக இருக்கணும். ஸோ இப்படி வந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருக்கணும். ஐடியா இல்லாமல் நம்ம போட்டு நம்ம ஆர்டிஸ்டையும் குறை சொல்ல முடியாது. போயிட்டே இருக்கும்ல, அது எப்படி நீ என்னதான் எதிர்பார்க்குற சொல்லு அப்படின்னா அதுக்கு ஒரு வேணும்ல. ஸோ அந்தளவுக்கு பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குற ஒரு கிரியேட்டர் அதை வாங்குறதுக்கும் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கணும். 90களில் உங்களை தவிர்த்து தமிழ் படங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. பெரும்பாலான படங்கள் நீங்கள் தமிழ் சினிமாவில் 90களில் நடித்து வெளிவந்துருந்துச்சு. குறிப்பாக விஜய் அவர்களும் நீங்கள் நடித்த படங்களில் ஒரு நடிகராக இருந்தவர் இன்னைக்கு ஆளுமையோட ஒரு கட்சியினுடைய தலைவராக மாறி இருக்காரு. நீங்கள் சொல்லுங்க, நண்பரை இப்போ எப்படி தலைவராக பார்க்குறீங்களா? நான் நண்பரை தலைவராக பார்க்குறேன். நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். ஸோ 87 எனக்கு 88 வந்துருச்சு, வருஷம் 16 ரிலீஸ் ஆகிடுச்சு. 80s இது துவக்கங்கள்லேயே வண்ணக்கனவுகள், நிறையா சில்வர் ஜூப்ளி படங்கள் எல்லாம் வந்துருச்சு. எனக்கு இந்த வெற்றி படங்கள்ல எல்லாம் இடம்பெறுகின்ற பொழுது நிறைய பேர், நிறைய ஹீரோக்கள் தங்களை முன்னிலைப்படுத்தி, நான் அண்ணன் கூடலாம் நிறைய படம் பண்ணியிருக்கேன். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அண்ணன் கூடலாம் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய கூட பயணிப்பதும், அவர்கள் ஆளுமை பொருந்திய தலைவர்களாக மாறுகின்ற பொழுது அவர்களை பார்ப்பதும், அவர்களோடு உரையாடுவதும் ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். நம்ம கூட ஒர்க் பண்ண ஒருத்தர் அர்ப்பணிப்போட நாட்டு மக்களுக்காக ஒரு கட்சி தலைவர்களாக மாறுறாங்க அப்படிங்கிறத நான் மகிழ்ச்சியாக தான் பார்க்குறேன். நான் ஒரு வித்தியாசமாக இவங்க ஏன் அரசியல் கட்சிக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நான் அணுகிறது இல்லை. ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வருகின்ற பொழுது அவங்க அரசியல் கட்சி தலைவராகவும் வரலாம். தொண்டு நிறுவனங்களுடைய நடத்தக்கூடிய நிறைய நடிகர்கள், ஹீரோக்கள் எனக்கு நண்பர்கள் தான். நிறைய தலைவர்கள் ஃபில்மில் ஆக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இன் தோஸ் டேஸ் ஃபில்மில் ஆக்ட் பண்ணவங்க கூட நான் ஆக்ட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி என்னதான் சில முரண்பாடான சில விஷயங்கள் திரு வடிவேலு அவர்கள் மேலே வைக்கப்பட்டாலுமே கூட மாமன்னன் மறுபடியும் அவர் ஒரு ப்ரூஃப் பண்ணியிருக்கு சினிமாவை அவர் எப்படி காதலிக்கிறார் அப்படின்னு. உங்களுக்கும் வடிவேலு அவர்களுக்கும் நிறைய படங்கள், சங்கமம்ல ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ் வரைக்குமே நிறைய படங்கள் அப்படி சொல்லிட்டே போகலாம் கவுண்ட் பண்ணிட்டு. ஒரு சிறந்த நடிகரா வடிவேலு அவர்கள்ட்ட இந்த குணாதிசயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் அவருமே இவ்வளவு தூரத்துக்கு, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நூற்றாண்டு சினிமா செல்லுலாய்டில் நிறைய நகைச்சுவை நடிகர்கள் வந்திருக்காங்க, காலப்போக்கில் காணாமல் போயிருக்காங்க. ஆனால் திரு வடிவேலு அவர்கள் இன்னைக்கு வரைக்குமே மக்கள் மனதில் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னா என்ன காரணங்கள் நீங்கள் அடிப்படையாக சொல்றீங்க? ஊடகம் தான் முக்கிய காரணம். அவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் அவருடைய இந்த மீம்ஸு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஊடகங்கள் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு. அது வடிவேலுக்கு மட்டுமல்ல, எல்லா நகைச்சுவை கலைஞர்களுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் ஏன் நினைவுபடுத்தப்படுகிறாருங்கிறதுக்கு வடிவேலுக்கு இதை நான் சொன்னேன். இன்ஃபேக்ட் வடிவேலுக்கு மாத்திரமல்ல, அத்தனை நகைச்சுவை நடிகர்களும் வாய்ப்புகள் இல்லாத தருணங்கள் எல்லாமே ஃபில்டு பை மீம்ஸ் அப்படின்னு இந்த லேட்டஸ்ட் ஊடக வளர்ச்சியுடைய இது ஹெல்ப் பண்ணுது. எது ஹெல்ப் பண்ணாலும் பண்ணலைனாலும் இடைவிடாமல் பணியாற்றுவது இருக்குல்ல, அது ரியலி கிஃப்டடு. கேப்பே இல்லை சார், ரொம்ப நாளைக்கு பிறகு அவர் இந்த படம் பண்ணார் அப்படின்னு சொல்லி வர்றதை விட, சார் அவர் எப்பொழுதுமே படப்பிடிப்பில் இருக்கிறார் சார் அப்படின்னு சொல்கிறது ஒரு நடிகனுக்கு நிறைவான தருணங்கள். அப்போ அந்த தேக்க நிலை இல்லாதது தான் சார்லி அவர்களை 45 வருடங்களுக்கு மேலேயும் தொடர் பயணங்களா, நாடகங்கள், சினிமாக்கள், இன்னைக்கும் யங் ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் லைக் வினோத் அவர்களோட சேர்ந்து இந்த மாதிரியான படங்கள் பண்ணுறதுக்கு தூண்டிக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக தேக்க நிலைங்கிறது, அது எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கெட்டுக்கிண தண்ணின்னா பாசி பிடிச்சிடும். ஒரு தண்ணீர் ஒரு இடத்துல இருந்தால் பாசி பிடிச்சி அழுக்கு நிறைய சேர்ந்துடும். தண்ணீர் ஓடிக்கொண்டே இருந்தால் அந்த இடம்
ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பெரிய எனர்ஜியாக இருக்கும், ஓடிக்கொண்டே இருப்பது. இப்போ ஃபைண்டர் மாதிரி திரைப்படத்துக்கு ஆதரவு கொடுத்து ரசிகர்கள்லாம் சார் பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுடைய ஓட்டம் இன்னும் வேகப்படும். நான் இப்போது இந்த இன்டர்வியூக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் படம் பார்த்தேன், ஃபைண்டர் படம். விறுவிறுன்னு அவ்வளோ பிரமாதமாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கார். இந்த படத்தில் இடம்பெற்றது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. இந்த தயாரிப்பாளர் ரஜீவ் சுப்ரமணியம் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமான அர்ப்பணிப்போட படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய நல்ல நல்ல கலைஞர்கள், என் தம்பி சென்ராயன், எங்கள் சகோதரிகள் தாரிணி, அப்புறம் இவங்க பிரணா, இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா சார், மொத்த ஒரு நல்ல படைப்புக்கு இன்னொரு சின்ன உதாரணம், அந்த ஒரு சீன் பிரமாதம் இருக்குது சார். அந்த ஒரு ஆர்டிஸ்ட் பின்னி எடுத்துட்டார் சார் அப்படின்னு சொல்கிற எல்லா படங்களும் தோல்வி படமாகத்தான் இருந்திருக்கு சார். அந்த படம் பிரமாதம் சார், அள்ளிருச்சு சார் அப்படின்னா எல்லா சீனும் நல்லா இருக்குன்னு அர்த்தம், எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி அமைந்த படம் இந்த ஃபைண்டர் திரைப்படம். வர்ற ஏப்ரல் 20 திரைக்கு வருது. வாக்களித்த மறுதினம் பிரமாதமான ஒரு போக்கு அமைவதற்கு முக்கியமான படமா இருக்கும். நிச்சயமா. கடைசி கேள்வி உங்ககிட்ட, இந்த இண்டஸ்ட்ரி, நம்மளோட இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரி ஒவ்வொரு முறையுமே வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. வால்ஸ் எல்லாம் உடைச்சுக்கிட்டே ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் வேற்றுமொழி படங்களுமே வெவ்வேறு மொழிகளையுமே ஹிட் ஆயிட்டு இருக்கு. ஃபைண்டர் ஒரு யதார்த்தமான கதையோட வந்திருக்கு. சொல்லுங்க, எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஒரு இயக்குனரா இருக்கீங்க? அதுதான், ஆடியன்ஸ் வந்து இப்போ தேட்டருக்கு வர்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரீரிலீஸ் பண்ணுற வேலை ரொம்ப அதுவும் நிறையா நடந்துட்டுருக்கு. அது எல்லாமே தேட்டருக்கு ஆடியன்ஸை வர வைக்கிறதுக்கான முயற்சிகள் தான். ஸோ ஏன்னா ஓடிடி சவால் ஒரு பக்கம், மற்றபடி மற்ற லாங்குவேஜோட படங்கள் இங்கே டப் பண்ணி போகிறது அப்படிங்கும்போது எல்லாமே சவால் தான் நீங்கள் சொன்ன மாதிரி. எஸ் இல்லை, இது ஒரு படம் எடுக்கிறதோ முடிக்கிறதோ இந்த மாதிரி ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் வரதெல்லாம் கூட பெரிய பிரச்சனையாவோ பெரிய தடையாவோ இல்லை. அதை கொண்டு போய் தேட்டருக்கு சேர்த்து அந்த தேட்டருக்கு மக்கள் வரது இருக்கு இல்லையா, அதுதான் பெரிய சவாலாக இருக்குது. படம் எடுக்கிறது இப்போ ரொம்ப 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 காம்பேக்டான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே, அதுக்கு தேவையான கதாபாத்திர அமைப்புகள் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது கூட இப்போ நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆமாம், பட் நான் திரும்ப திரும்ப சொல்ல வர்றது ஒன்று தான், நம்ம என்ன பர்பஸ்க்காக படம் எடுக்கிறோமோ அது கடைசியில் கெட்டு போயிடுது. ஸோ நீங்கள் ரிசீவ் பண்ணுறதை பற்றி கேட்குறீங்க இல்லையா, நான் அதனால் இதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ படம் வந்து ஒரு 2 மணி நேரம் சுவாரஸ்யமாக உட்காந்து நம்ம என்ன மனநிலையில் போனாலும் முதல் 20 நிமிஷத்துலேயே கதைக்கு இழுத்து உங்களை அந்த மனநிலையை ட்ராவல் பண்ணி கொண்டு போகணும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. படம் எல்லோரும் பார்க்கணும், எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி படங்களை நீங்கள் ரிசீவ் பண்ணாதான் அடுத்தடுத்த படங்களும் நாம் இன்னும் நிறைய ட்ரை பண்ணலாம். நிச்சயமா மக்கள் எப்பவுமே நல்ல படங்களை தவற விட்டதே கிடையாது. அது வேற்றுமொழி படங்களா இருந்தாலும் சரி, நம்ம ஊர் படங்கள்லாம் கொண்டாடி தீர்த்துருவாங்க. நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. ஃபைண்டர் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறது எங்களுடைய நக்கீரன் ஸ்டுடியோ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.